இலங்கை கடற்படை மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று புதுச்சேரி மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் துப்பாக்கிச்சூடு நடத்தி கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும், துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த மீனவர்களுக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்றும், மேல் சிகிச்சை அளிக்க புதுச்சேரிக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பறந்து விரிந்து கிடக்கும் கடற்பரப்பில் எல்லை எங்கு உள்ளது என்பது யாருக்கும் தெரியாது என்றும் அவர் கூறினார். இலங்கை ராணுவம் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் கூறினார். விட்டுக் கொடுப்பதும் புரிதலும் இலங்கை கடற்படையினருக்கு இல்லை என்றும், புதுச்சேரியைச் சேர்ந்த 20 படகுகள் இலங்கையில் உள்ளதாகவும் அவற்றை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். இது துரதிருஷ்டவசமானது. இலங்கை கடற்படை மிக மனிதாபிமானம் இல்லாமல் நம்முடைய காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது. இது ஒரு கடல் வளம் என்பது பொதுவான விஷயம். மீன்கள் பிடிப்பது என்பது ஒரு மக்களுடைய வாழ்வாதார சம்பந்தமான விஷயங்கள். இதில் இவ்வளவு வேகமான நடவடிக்கை இலங்கை அரசு கடற்படை எடுத்திருப்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. அதுவும் குண்டடி துப்பாக்கி சூடு நடப்பது என்ற அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருப்பது தேவையில்லாத விஷயங்கள், கண்டிக்கத்தக்கது.